ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம பார்த்தது சோல் வீட்டில் பிரச்சனைன்னு தெரிஞ்சுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம டீ அப்புறம் ரெண்டு பேருமே வந்திருப்பாங்க. அந்த வீடியோட எண்ணில் ரெண்டு பேருக்குள்ள காம்படிஷன் ஓவர் ஆகி சண்டை போடவே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இன்னைக்கான வீடியோவில் பார்த்துடலாம். அப்போ கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து பார்க்குற நம்ம சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்களை நிறுத்த சொல்லி கத்திட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் இப்போ சோலுக்காக தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க சொல்றதே கடைசியில் காதில் வாங்கல. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சோல் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. அந்த ஒயர் மட்டும் தண்ணியில் விழுந்ததுன்னு அவ்வளோதான். ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு பயந்து போய் பவர் சப்ளை ஆஃப் பண்ணுறதுக்காக அவங்க மேலே ஓடிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டே இருக்காங்கல்ல, அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு சொல்லி சோலுடைய பாட்டி வந்து கத்த ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் அவங்க நிறுத்துறாங்க. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா உங்க ரெண்டு பேர் மேலேயும் ஷாக் அடிச்சிருவாங்க, ஒயர் கட் ஆயிடுச்சு, கொஞ்சம் எழுந்து பாருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சைலண்டாவே ஆகுறாங்க. இப்ப கூட நம்ம ஜேதாவனுடைய கையை கொடுத்துட்டே எழுந்திருக்க சொல்றோம். அப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த லைட் ஒயர்லாம் இருந்து கீழே தண்ணியில விழுற மாதிரி வந்துருது. ஆனா நல்ல வேலையா அது தண்ணியில விழுறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லு பவர் சப்ளை ஆஃப் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஜேக்கும் டேக்கும் தப்பிச்சோன்னு இருக்கு. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க இவங்களுடைய வீட்டுல இருந்த பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு சரியாகிடுச்சு. பைப் லீக்கேஜ் பிரச்சனை, முக்கியமா நம்ம ஜேவும் டேயும் சண்டை போட்டுட்டே இருந்தாங்கல்ல, அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிடுச்சு. கடைசியா நம்ம சோலோட அம்மா தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் பண்ண ஹெல்ப்காக உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க ரெண்டு பேருமே எங்க வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு கண்டிப்பா டின்னர் இங்க தான். டேய் இப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு, நீ எப்படி இங்க இருந்து உன்னோட வீட்டுக்கு போவ? பேசாம என்னோட பையன் ஜேவும் கூட இந்த வீட்லயே ஸ்டே பண்ணன்னு சொல்றாங்க. நம்ம ஜேவால இதெல்லாம் தாங்கவே முடியல. அவர் எதிர் வீடுன்றதுனால இந்த ஆப்ஷன் அவர் கிடைக்கல. ஜியோவும் என்ன சொல்றான், ஆமா ஜே சொல்றது கரெக்ட் தான், நம்ம வீட்டுல சோல் இருக்கான்ற விஷயத்தை நீங்க மறந்துடுறீங்க. டேய் இங்க ஸ்டே பண்ற விஷயம்லாம் சரியா வராதுன்னு சொல்லி முன்னாடி நடந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குறான். ஜே உங்க வீட்டுல வந்து தங்கி இருக்கும்போது எனக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு எல்லாத்தையும் வந்தான் பாத்துருப்பானு. அவன் சோலை பார்த்துட்டு நான் சொல்றது கரெக்ட் தானு கேட்கறான். அவங்களுக்கும் புரிஞ்சிருது. அவங்க ஜேவை தான் பாக்குறாங்க. அவனுக்கும் விஷயம் புரியுது. இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு வேற வழியே இல்லாம நம்ம ஜே கடைசியில என்ன சொல்லிடுறான், டேய் இன்னைக்கு நைட் ஃபுல்லா பத்திரமா என்னோட வீட்டுல ஸ்டே பண்ணட்டும், எனக்கு இதனால எந்த பிரச்சனையும் இல்ல. இப்படி அவன் சொல்றது கேட்டு எல்லாருமே ஷாக் ஆனதான் திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. சோலோட அம்மாவும் ஜே நீயா இப்படி பேசுற, இதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் சண்டெல்லாம் போட மாட்டீங்கல்ல? உடனே ரெண்டு பேரும் இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஷோல்டர்ல கையை போட்டுட்டு இல்ல நீங்க பயப்படுற மாதிரி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ரெண்டு பேருமே சிரிச்சுட்டே சமாளிக்கிறாங்க. இப்ப ஜேவோட வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் டேயே சும்மா இல்லாம அவனோட திங்ஸை பார்த்துட்டு அவங்க கிட்ட கேள்வியா கேட்டுட்டு இருக்கான். என்ன நீ இது வரைக்கும் நிறைய காம்படிஷன்ல கலந்துகிட்ட போல இருக்குது, நிறைய மெடல்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஜேவும் இரிட்டேட் பண்ற மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்கான். இந்த விஷயம்லாம் இருக்கட்டும், இப்போ உண்மையாவே நீ என்னோட வீட்டுல தான் தங்க போறியா அப்படின்னு. பதிலுக்கிட்ட உனக்கு பிரச்சனையா இருந்தா சொல்லு, ஆப்போசிட்ல தானே சோல் வீடு இருக்கு, நான் அங்கேயே போய் ஸ்டே பண்றேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். வேற வழி இல்லாம நம்ம ஜெயவன் இங்க தூங்க வைக்கிறதுக்காக தலகாணிலாம் எடுத்து கொடுக்குறான். என்னால வெறும் தரையிலாம் தூங்க முடியாது, நான் சோஃபால தான் போய் தூங்குவேன்னு சொல்லி அவன் அடம் பிடிச்சு தூங்க ஆரம்பிக்கிறான். ஜெய் அப்படி நடந்துக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஏன் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி அவனை கூப்பிட்டு பேசுறான். நான் சோல் கிட்ட பேசிடக்கூடாதுன்னு எவ்வளவு ஜெலஸா ஃபீல் பண்ற அப்படின்றது என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. உனக்கு சோலை எவ்வளவு பிடிச்சிருந்தாலும் அது வேஸ்ட் தான். ஏன்னா அவனோட ஃபீலிங்ஸை பத்தி கூட நீ இன்னும் புரிஞ்சுக்காம இருக்க. அவ உன் மேல ரொம்ப கேரிங்கா இருக்கா. என்கிட்ட கூட சொன்னான் உனக்கு ஏதோ பிரச்சனை, உன்னை சேஃபா பாத்துக்கணும்னு. இப்படி டேய் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இவனும் கேட்கறான், இது என்ன விஷயம் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு. சோல் இதை பத்தி என்கிட்ட எதுவுமே பேசல இது வரைக்கும். உடனே டேய் என்னால கண்டிப்பா அது உங்ககிட்ட சொல்ல முடியாது, நான் உங்ககிட்ட ஏதாவது சொன்னா அவன் என் மேல கோவப்படுவா, நீனே அவகிட்ட போய் கேட்டுக்கோ. இன்னொரு பக்கம் நமக்கு சோலை தான் காட்டுறாங்க. அந்த சீரியல் கில்லர் சாகடிச்சு தண்ணில இருந்து ஒரு டெட் பாடி கிடைச்சது இல்ல, அதுல ஏதாவது டீடைல்ஸ் கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லி நெட்ல தான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு முக்கியமான ஆடிஷன் இருக்கிறது அந்த ஹியூக் சொல்லிட்டு இருந்தாலும் அது இன்னைக்கு தான். அதுல கலந்துக்கிறதுக்காக ஒரு பெரிய கியூவே நின்றுட்டு இருக்கு. நம்ம ஹியூகானோட டீமும் அங்கதான் இருக்காங்க. அவனோட ஃப்ரெண்டு ஹியூகோட தலையை டச் பண்ணி நீ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செம்ம ஸ்டைல ஒரு ஹேர் கட் பண்ணியிருந்தல, அப்புறம் எதுக்கு இந்த விக்க மாட்டிட்டு வந்திருக்க? உண்மையாவே இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இல்லைன்றது எனக்கு எப்போ தெரியும். இப்ப நம்ம ஆடிஷன்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். டிவில எல்லாம் நம்மள காட்டுவாங்க. இதுல செலக்ட் ஆகுறமோ இல்லையோ பாக்குறதுக்காவது நல்லா இருக்கணும்ல, அதுக்கு தான். அதுக்கப்புறம் அவனோட டீம்ல இருக்கிறவங்க ஜே கண்டிப்பா வந்துருவான்ல, அதெல்லாம் அவன் கண்டிப்பா வந்துருவான், நீங்க பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் சொதப்பாம பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னைக்கு ஜே கண்டிப்பா இங்க வர முடியாதுன்னு ஹியூக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இன்னைக்கு தான் நம்ம ஜே அவனுடைய ட்ரீட்மெண்ட்காக யூஎஸ்க்கு போக போறான். இப்ப நமக்கு காலேஜ்ல இருக்க சோலை தான் காட்டுறாங்க. அவங்க ஜேயோட டிபார்ட்மெண்ட் பக்கமா நடந்து போகும்போது உள்ள அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கிறத கேட்டுறாங்க. அவன் இன்னைக்கு கொரியால இருந்து போக போறான், இந்நேரம் கண்டிப்பா அவன் ஏர்போர்ட்ல தான் இருப்பான் அப்படின்னு. இதை கேட்டது நம்ம சோல் ஷாக் ஆகிடுறாங்க. அவன் இன்னைக்கு தான் யூஎஸ்க்கு போகணும்ல, நம்ம ஜே கிட்ட சரியா பேசவே இல்லையே அப்படின்னு. இப்ப ஏர்போர்ட்ல நம்ம ஜே ரெடியா நின்னுட்டு இருக்கான். அவனுடைய அப்பா வந்து அவங்க அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு, உன்னோட பேக் லக்கேஜ் எல்லாத்தையுமே சேஃபா பாத்துக்கோ, உனக்காக நான் ஃபுட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், எங்க போனதும் அதெல்லாம் மறக்காம சாப்பிட்டுரு. நானும் உன் கூடவே யூஎஸ்க்கு வந்து உன் கூட தங்கலாம் தான் நினைக்கிறேன், ஆனா இங்க ரெஸ்டாரண்ட் அப்படியே விட்டுட்டு என்னால வர முடியாது அப்படின்னு அவனை ஹக் பண்ணி அவனை பத்திரமா போயிட்டு வர சொல்றாரு. இன்னொரு பக்கம் நமக்கு ஹியூக்க காட்டுறாங்க. ஆடிஷனுக்கு போறதுக்கு முன்னாடி கடைசியில வர வழி இல்லாம அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உண்மையை சொல்லிடுறான். என்னோட ஃப்ரெண்டு ஜே கண்டிப்பா ஆடிஷனுக்கு வர மாட்டான், அவன் இந்நேரம் யூஎஸ்க்கு போறதுக்காக ரெடியா ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இதை கேட்டதும் என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் திருத்திட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆடிஷன்ல இவங்க செலக்ட் ஆவாங்களா அப்படின்றது இவங்களுக்கே டவுட். கொஞ்ச நேரத்துல எல்லாமே ஆரம்பிக்குது. இவங்க மூணு பேரை பார்த்ததுமே ஜட்ஜஸ் ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வியே, உங்க டீம்ல சிங்கர் ஒரு பையன் இருந்தானே அவன் இந்த ஆடிஷனுக்கு வரலையா அப்படின்னு. ஹியூக்கு அந்த ஜட்ஜஸ் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி அவனா வெளியே போயிட்டு திரும்ப உள்ள வந்து நான் தான் அந்த சிங்கர், இப்ப எங்க மூணு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் பாருங்க. இவன் இப்படி எல்லாம் பண்றதை பார்த்துட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப பதட்டமா இருக்கு.
இருக்கு, நம்ம இதுல செலக்ட் ஆகுமா மாட்டோமா அப்படின்னு. இன்னொரு பக்கம் நமக்கு ஏர்போர்ட்ல இருக்க ஜேவை தான் காட்டுறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து அவனுடைய ஃபிளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. கடைசி நேரத்திலேயாவது அவனை மீட் பண்றதுக்கு சோல் இங்க வந்துட மாட்டாங்களான்னு சொல்லி அவங்கள தான் தேடிட்டு இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க நம்ம சோல் ஏர்போர்ட்க்கு வந்து நம்ம ஜேவோட ஃபிளைட் பறந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு சந்தோஷமும் படுறாங்க, கவலையும் படுறாங்க. இவன் கொரியாலே இல்லைன்னா அந்த கில்லர் அவனை திரும்ப மீட் பண்றதுக்கான சான்ஸே இல்லாம போயிடும்ல. ஆனா அவனை பார்க்காம ரொம்ப நாள் மிஸ் பண்ண போறோம் அப்படின்றத நினைச்சாதான் நம்ம சோலுக்கு கவலையா இருக்கு. இப்ப அப்படியே கட் பண்ணா நமக்கு ஹியூக்கு அப்புறம் அவனுடைய டீமை தான் காட்டுறாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி இவங்க 3 பேருமே ஆடிஷன்ல செலக்ட் ஆகிட்டாங்க. இவங்க செலக்ட் ஆகி இருக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்ன தெரியுமா? நம்ம ஜே எழுதி இருந்தாலும் அந்த ரெயின் சாங் அதை தான் எடுத்து பாடி இருக்காங்க. அதனாலதான் இப்ப நைட் டைம் நம்ம சோல் அவங்களுடைய வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு ஒயிட் கலர் வேன் நின்னுட்டு இருக்கு. அதை பார்த்ததே அவங்க பயந்துடுறாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்கள அந்த கில்லர் துரத்திட்டு வந்தது இதே மாதிரி ஒரு வேன்ல தானே. அடுத்து என்ன பண்ணலாம்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வேன் நம்ம சோலை ஃபாலோ பண்ணிட்டு வர ஆரம்பிக்குது. அவங்களும் பயந்து போய் வேற டைரக்ஷன் பார்த்து ஓடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் ஷாக் தர்ற மாதிரி அவங்க ஆப்போசிட்ல நம்ம ஜே வந்து நிக்கிறான். ஜே, நீ எப்படி இங்க? இப்ப நீ யூஎஸ்க்கு தானே போயிருக்கணும், எதுக்கு கொரியால இருக்கன்னு கேக்குறாங்க. இவன் சோல் கிட்ட வந்து பேசலாம்னு ட்ரை பண்றான். ஆனா பின்னாடி அந்த வேன் வர்றதை பார்த்துட்டு சோல், தயவு செஞ்சு நீ என் பக்கத்துல வராது, நீங்க வந்திருக்க கூடாது, நீ ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இவ்வளவு நேரமே உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு இருந்த அந்த வேன் நம்ம சோலை கிராஸ் பண்ணி அப்படியே சைலண்டா போயிடுது. அவங்களுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நல்ல வேலை எதுவும் ஆகலன்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே கீழே விழுற மாதிரி போயிடுறாங்க. உடனே நம்ம ஜே வந்து அவங்களை பிடிக்கிறேன்னு சொல்லி டைட்டா ஹக் பண்ணிட்டு, நீ ஏதோ ஒரு விஷயத்துக்கு பயந்து போயிருக்கேன்னு தெரியுது, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் சரியாகிடும்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா நம்ம சோலை பயங்கரமா ஆரம்பிச்சிடுறாங்க. இவன் யூஎஸ்க்கு போகாம இங்க வந்ததுனால இப்ப அந்த கில்லரையும் மறுபடியும் மீட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஃபியூச்சர்ல ஜே இறந்து போறதை அவங்களால தடுக்கவே முடியாதுன்னு கவலைப்படுறாங்க. அவங்க அழுதுட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஜே, நீ என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும், என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும், இதுதான் உண்மை. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நீ என்னை விட்டு தள்ளி போற மாதிரி நான் அவாய்ட் பண்ற மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் முடிவு பண்ணிட்டேன், இனிமே நான் உன்னை விட்டு எங்கேயும் போக போறதா இல்ல. இப்படி எல்லாத்தையுமே பேசி முடிச்சுட்டு நம்ம சோல் கிட்ட அவன் கையில இருக்கிற ஒரு சின்ன கிளாக் எடுத்து காட்டுறான். அந்த கிளாக்கை பார்த்ததுமே நம்ம சோலுக்கும் ஷாக்கு. இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு பிளாஷ்பேக்ல நடந்ததை காட்டுறாங்க. இவன் ஏர்போர்ட்ல இருக்கும்போது யூஎஸ்க்கு போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பான். டே இவங்கிட்ட சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் வருது, உனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சோல் உன்னை சேஃபா பாத்துக்கணும்லாம் சொல்லியிருந்தா. இதெல்லாம் திங்க் பண்ணிட்டே அவன் பக்கத்துல இருக்க ஒரு பேனரை பார்க்கும்போது அதுல டைம் கேப்சூல் அப்படின்னு போட்டிருக்கு. அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சோல் நமக்காக ஒரு டைம் கேப்சூல் கிஃப்ட் மண்ணுல புதைச்சு வச்சா. அதை 2023 தான் பார்க்கணும்னு சொல்லியிருந்தா. நான் அப்போ இப்பவே அதை ஓபன் பண்ணி பாத்துறேன் அப்படின்னு நேரா அந்த இடத்துக்கு போய் இந்த டைம் கேப்சூலை வெளியே எடுத்து அதுல நம்ம சோல் எழுதி வச்சிருந்தது எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிச்சிடறான். நீ நெகட்டிவா எந்த ஒரு முடிவு எடுக்காம இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு எழுதியிருக்காங்க. கூடவே அந்த சின்ன கிளாக்கும் டைம் கேப்சூல்ல கிஃப்டா இருக்கு. நம்ம ஜேக்கு ஒன்னும் புரியல, எதுக்கு சம்பந்தம் இல்லாம இப்படி எழுதி வச்சிருக்கா அப்படின்னா ஃபியூச்சர்ல என்னோட லைஃப்ல ஏதாவது பிரச்சனை வந்துருமா, அதுக்காக தான் இப்படி எழுதி வச்சிருக்காளா அப்படியே யோசிச்சு பாக்குறான். ஸ்கூல் படிக்கும் போது நம்ம சோல் இவங்கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்கல்ல, எனக்கு ஒரு கெட்ட கனவு வந்தது, நீ இந்த ஸ்விம்மிங் காம்படிஷன் எல்லாம் கலந்துக்காத, அப்புறம் இதனால உன்னோட லைஃப்ல ஸ்விம்மிங்கே பண்ண முடியாத மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு. அவங்க சொன்னது அப்படியே நடந்தது. அதனால இப்ப இவனே சோல் கிட்ட பேசுறான். சோல், கண்டிப்பா நீ சொன்னது உண்மையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ ஃபியூச்சர்ல இருந்து தான் வந்திருக்க, ஏன்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா 2023 நான் இறந்து போயிடுவேன். அந்த விஷயத்தை எப்படியாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நீ இப்ப அவாய்ட் பண்றது, உனக்கு பிடிக்கலனாலும் வேற வழி இல்லாம ஏதாவது ரீசன் உருவாக்கி நான் யூஎஸ் அனுப்பி வைக்கிறது. அவன் கரெக்டா எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சு சோல் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவங்களால எதுவும் பேச முடியல, அழுதுகிட்டே நின்னுட்டு இருக்காங்க. ஜே அவங்களுடைய ஃபேஸை டச் பண்ணி, இங்க பாரு, இந்த காரணத்துக்காகலாம் நீ அவாய்ட் பண்ணணும்னு நினைக்காத, ஒருவேளை ஃபியூச்சர்ல நான் உன்னால இறந்து போற மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் நடந்தா அது கூட பரவாயில்ல, இப்ப என்ன காப்பாத்துறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, உன்னை தனியா விட்டுட்டு பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் தான். கடைசியா நம்ம ஜே அவங்களே கிஸ் பண்றோம். இப்பதான் அவனுக்கு புரியுது சோல் சொன்னது எல்லாமே உண்மைதான். அவன் மேல அவங்க ரொம்ப கேரிங்கா இருக்கிறதுனாலதான் அவன் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம். இப்படி அவங்க 2 பேருமே பிஸியா கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா நம்ம சோலோட அம்மா வேற அந்த பக்கமா தான் நடந்து வராங்க. அவங்க சோலோட ஃபேஸ பார்க்கல, ஆனா ஜேவை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை நம்ம எதிர் வீட்டுல இருக்கிற அந்த பையன் ஜே தானே, இவன் இப்ப கிஸ் பண்ணிட்டு இருக்கிறது கண்டிப்பா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்கும். சைலண்டா இங்க இருந்து போயிடும்னு சொல்லி போகும்போது அங்க இருக்கிற ஒரு பாட்டில் மிதிச்சு சத்தம் கேட்டுருது. சாரி, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு அவங்க பேசுறத கேட்டே சோல் கண்டுபிடிச்சிடுறாங்க இது அவங்களுடைய அம்மாவோட வாய்ஸ் தான். அவங்க அப்படியே இந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது நம்ம ஜே என்ன பண்றான், அவங்க சோலை பாத்துறக்கூடாது அப்படின்ற மாதிரி சோலை பாதுகாத்துட்டு இருக்கான். நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஜே சோகமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு சோல் அவங்க கிட்ட கேக்குறாங்க, என்னாச்சு உனக்கு, ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம் உனக்கு தெரிஞ்சதுனால இப்ப நீ அதை நினைச்சு கவலைப்படுறியா அப்படின்னு. பதிலுக்கு அவன் அப்படிலாம் இல்ல, இப்ப நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், அவனுடைய அம்மா என்ன தப்பா நினைச்சிருக்க மாட்டாங்க, ஏன்னா நான் கிஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணு நீதான்றது அவங்களுக்கு தெரியாது, ஒருவேளை நான் வேற ஏதோ ஒரு பொண்ணு கிஸ் பண்றதை அவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்க அப்படின்னு அவன் கேஷுவலா இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானா. நம்ம சோல், நீ என்ன இவ்வளவு அசால்ட்டா இருக்க, நான் உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு தினமும் பயந்துகிட்டே இருக்குன்னு தெரியுமா. அவங்க எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரிஞ்சது நம்ம ஜி அவங்களுடைய கையை ஹோல்ட் பண்ணி, நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம கண்டிப்பா இந்த டைம் எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம். அவங்க கையில இருக்க அந்த வாட்சை பார்த்துட்டு, இதுதான் ஒருவேளை உன்னுடைய லாஸ்ட் டைமா இருக்கும்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறம் உன்னால டைம் டிராவல் பண்ண முடியாது, நம்ம இப்பவே
இது எல்லாத்தையுமே சரி பண்ணி ஆகணும். சோலும் பதிலுக்கு ஆமா இதுதான் கடைசி சான்ஸா இருக்கும், எனக்கு இன்னும் 1 மாசம் மட்டும்தான் இங்க டைம் இருக்கு. சரி நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம பிரச்சனை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடலாம். இந்த 1 மந்த் நம்ம 2 பேருமே ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீ திரும்ப ஃபியூச்சருக்கு போயிட்டேன்னா நான் கண்டிப்பா உனக்காக வெயிட் பண்ணுவேன். 2023ல நான் கண்டிப்பா உன்னை வந்து மீட் பண்ணுவேன். இப்படி அவன் பேசுறதெல்லாம் கேட்டு நம்ம சோலும் அப்படியே சந்தோஷமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஜேவோட அப்பாவை தான் காட்டுறாங்க. அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிக்கிட்டு இருக்காரு. என் பையனை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, இந்நேரம் ஃபிளைட்ல டிராவல் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு கெத்தா பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப நமக்கு ஜேவை காட்டுறாங்க. அவன் வீட்டுக்கு வந்து அவனோட ரூம்ல உட்காந்து சோல் தந்தாங்கல்ல அந்த கிளாக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். சந்தோஷத்துல சோலுக்கு என்னென்னமோ மெசேஜ் பண்ணலாம் டைப் பண்றான்னு எதுவுமே அனுப்பல. அவங்க நம்பரை சேவ் பண்ணிட்டு அவங்க பேருக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் எல்லாத்தையும் டைப் பண்ணிட்டு கடைசியா இல்ல இது ரொம்ப ஓவரா இருக்கேன்னு சொல்லி ஒரே ஒரு ஹார்ட் மட்டும் போட்டுக்கிறான். கண்ணாடியில் அவரோட ஃபேஸ் அவரே பார்த்துக்கிட்டு நான் இனிமே என்னோட ஃபேஸ் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 2023ல நான் சோலை மீட் பண்ணும்போது இதே மாதிரி பாக்குறதுக்கு ஹேண்ட்ஸமா எங்க இருக்கணும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தவனோட ரூம்ல தேடி பார்க்கறான். ஒரு ஃபேஸ் மாஸ்க் இருக்கு, அதை எடுத்து மாட்டிக்கிறான். அதாவது நம்ம ஃபேஸ் பிரைட்டா இருக்கணும்னு போடுவாங்கல்ல அந்த ஃபேஸ் பேக் தான். அதுக்கப்புறம் சோல் கூட உட்காந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி என்னென்னமோ டைலாக்லாம் சொல்லிட்டு. ஆனா போன்ல சார்ஜ் இல்ல, அதனால சுவிச் ஆஃப். சார்ஜர் எங்க வச்ச ஞாபகம் இல்லையேன்னு சொல்லிட்டு அவனோட ரூம்ல எல்லா இடத்துலயுமே தேடிட்டு இருக்கான். நம்ம ஜேவோட அப்பாவும் இப்பதான் கரெக்டா வீட்டுக்கு வராரு. அவர் உள்ள வரும்போதே ஃபீல் பண்ணி பேசிட்டு தான் வராரு. ஜே இல்லாம இந்த வீடு நம்ம ரொம்ப தனியா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்ப திடீர்னு அவருக்கு ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கா, லைட்டா பயந்துடுறாரு. இப்போ இந்த வீட்டுல நம்ம மட்டும் தானே தனியா இருக்கோம், ஆனா திடீர்னு ஏதோ சத்தம் கேட்ட மாதிரியே இருந்தது உள்ள இருந்து. சரின்னு போய் ஒரு தூங்குறதுக்கு முன்னாடி பிரஷ் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஜேக்கு எவ்வளவு தேடி அவனுடைய சார்ஜர் கிடைக்கல, ஒரே ஒரு பழைய சார்ஜர் கிடைச்சிருக்கு. அதை கனெக்ட் பண்ணதும் திடீர்னு ஏதோ பிரச்சனையாகி மொத்த வீட்லயும் பவர் கட்டு. பிரஷ் பண்ணிட்டு இருந்த ஜேவோட அப்பாவும் இந்த வீட்டுல கண்டிப்பா என்னமோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு வெளியே வந்து கையில அந்த பிரஷே கத்தி மாதிரி பிடிச்சிட்டு ரெடியா நின்னுட்டு இருக்காரு. யார் என்னோட வீட்டுல இருக்கிறது இப்ப சொல்ல போறீங்களா இல்லையான்னு சொல்லி படிக்கட்டுல பார்த்தா நம்ம ஜே தான் சத்தமே போடாம அங்க வந்து பேய் மாதிரி உட்காந்துருக்கான். ஃபேஸ் பேக்லாம் போட்டிருக்கான். வெளிச்சத்துல அவனுடைய ஃபேஸை பார்த்துட்டுமே ஜேவோட அப்பா பயந்துடுறாரு. அவர் பயந்து போய் கீழே விழுந்துடுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியாது இல்ல ஜே யூஎஸ்க்கு போகவே இல்லாம வீட்டுல தான் இருக்கான் அப்படின்றதெல்லாம். நம்ம ஜேவோ அந்த பிளாஷ் லைட்டோட அவர்கிட்ட ஓடி வந்து அப்பா உங்களுக்கு எதுவும் ஆகலன்னு சொல்லி பதறி போய் கத்திட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண நமக்கு சோலை தான் காட்டுறாங்க. அவங்க அந்த கில்லரோட வேனை இந்த இடத்துல பார்த்தாங்கல்ல அந்த விஷயத்தை பத்தி டேயோட அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இதை கேட்டதுமே நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்ம சீக்கிரமே அந்த கில்லரை பிடிச்சிடலாம். சோலோட ஏரியா கிட்ட நிறைய சிசிடிவி கேமராஸ்லாம் இருக்கு, அதை வச்சு ஈஸியா அந்த வேனோட நம்பர் பிளேட் டீடைல்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிடலான்னு அவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஜேயோட அப்பா மயக்கத்துல இருந்து எழுந்திருக்கும் போது ஆப்போசிட்ல ஜே தான் உட்காந்துருக்கான். அதுவும் அந்த ஃபேஸ் பேக் போட்டுட்டு மறுபடியும் என்னமோ பேய பார்த்த மாதிரி ஒரு பயத்துல கத்த ஆரம்பிச்சாரு. இவன் எக்ஸ்பிளைன் பண்றான், அப்பா இது நான் தான் உங்க பையன் ஜே, இப்பயாவது உங்களுக்கு நடையெல்லாம் தெரியுதா இல்லையா அப்படின்னு. ஜே நீ இப்ப இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, இந்நேரம் நீ யூஎஸ்க்கு தானே போயிட்டு இருந்திருக்கணும். அது வந்து நான் ஃபிளைட்ல ஏறவே இல்லப்பா, அப்புறம் எப்படி நான் யூஎஸ்க்கு போயிருக்க முடியும்னு கேட்க இதை கேட்டது ஒரு டென்ஷன் ஆகிட்டாரு. இவன் ஃபேஸ்ல போட்டிருக்க அந்த மாஸ்க் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு எவ்வளவு பெரிய விஷயத்த அசால்ட்டா பண்ணிட்டு வந்து நீங்க உன்னோட ஃபேஸை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கியா, நீ எதுக்கு அங்க போகல, ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லி அவன் அடிக்கிறதுக்காக வராரு. அவர் அடிக்க விடாத மாதிரி நம்ம ஜே அவருடைய கையை டைட்டா பிடிச்சிட்டு அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான், அப்பா எனக்கு என்ன தோணுதுன்னா நான் யூஎஸ்க்கு போய் ஷோல்டர் பிரச்சனையை சரி பண்ணாலும் கூட என் லைஃப்ல நான் ஸ்விம்மரா இருக்க மாட்டேன்னு தோணுது. எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோட லைஃப்ல ஒரு நல்ல ஜாப் கரியர்னு எல்லாமே கிடைக்கும். இவன் இவ்வளவு கான்பிடண்டா பேசுறது பார்த்துட்டு அவனுடைய அப்பாவும் சரி நீ என்னமோ சொல்ற ஏதாவது பண்ணு, இதெல்லாம் இருக்கட்டும் நீ யூஎஸ் போகும்போது நான் உனக்கு நிறைய லக்கேஜ் எல்லாம் தந்து அனுப்பியிருந்தேனே அதெல்லாம் எங்க. இதை கேட்ட பிறந்த நம்ம ஜேக்கு ஞாபகம் வருது, மறந்து அங்கே விட்டுட்டு வந்துட்டான் ஏர்போர்ட்லயே. சரி எனக்கு லைட்டா தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு, இந்த விஷயத்தை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகிடுறான். அவனுடைய அப்பாவும் கத்திட்டு இருக்காரு, ஜே நீ ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க, உன்னோட லக்கேஜ் எல்லாத்தையுமே அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியா, என்ன பண்ணிருக்க சொல்லு அப்படின்னு. இப்ப அப்படியே கட் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் நமக்கு சோலோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க டிவியை பார்த்து ஃபைட்டிங்லாம் கத்துட்டு இப்ப அதை தான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சோல் அப்படியே இந்த பக்கமா நடந்து வரும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த ஹியூக்கோட பேண்ட் இருக்குல்ல அதுல நம்ம ஜே இல்லவே இல்ல, வேற 2 பசங்க தான் இருக்காங்க. இதை பார்த்தது நம்ம சோலு கொஞ்சம் குழப்பமா இருக்கு, என்ன இது திடீர்னு என்னமோ நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் சோலோட அம்மா சோல் கிட்டையும் பாட்டி கிட்டையும் நேத்து நடந்ததை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம எதிர் வீட்டுல இருக்க அந்த பையன் ஜேக்கு கேர்ள் ஃபிரெண்ட்லாம் இருக்கா போல இருக்கு. நேத்து நான் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா அவங்க 2 பேருமே ரோட்ல நின்று கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு நம்ம சோலுக்கு ஒரே பதட்டமா இருக்கு, எங்க நம்ம மாட்டிக்க போறோமோன்னு சொல்லி ஒரே பயத்திலே உட்காந்துருக்காங்க. உடனே பாட்டி அந்த பையனுக்கு பிடிச்சிருக்கா, அவனோட கேர்ள் ஃபிரெண்டை கிஸ் பண்ணிட்டு இருக்கான், நீ எதுக்கு அவங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணனு கேக்குறாங்க. ஆக்சுவலா அந்த பாட்டிக்கு ஜேவோட கேரக்டர் தான் பிடிக்கும். உடனே சோலோட அம்மா நான் எதுக்கு அவங்களை போய் டிஸ்டர்ப் பண்ண போறேன், அந்த பையன் தான் ஊரே பாக்குற மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்கான், அவன் கூட பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு எப்படி இவ்வளவு தைரியம்னு புரியல. இதெல்லாம் கேட்டது நம்ம சோல் உடனே சத்தமா அம்மா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல, நீங்க நேத்து பார்த்தது மட்டும் வச்சு ஜே ரொம்ப மோசமான டைப் அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணாதீங்க. சோலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பாட்டியும் ஆமாமா நீ சொல்றது கரெக்ட் தான், என் பையனை உன்னோட அம்மா மேரேஜ் பண்ணிட்டு வரும்போது இதே மாதிரி தான் அடிக்கடி நடந்து மாட்டிப்பாங்க, நீங்க உங்களுடைய வேலையை பாருங்கன்னு சொல்லி கடுப்பாக்கி அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. சோல் அவங்களுடைய பாட்டியும் தான் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய அம்மாவை பார்த்து. சோ இன்னைக்கான வீடியோ இதோட முடியுது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க.